மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடன் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார், நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. வணக்கம் சார். இப்ப இந்த கூட்டணி தொடர்பான இந்த பேச்சுவார்த்தையும் சரி, இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான இந்த பேச்சுவார்த்தையும் சரி, பாமக மற்றும் தேமுதிக தரப்பிலிருந்து அவங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? எவ்வளவு தொகுதிகள் வரைக்கும் அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார்? பாமகவை பொறுத்தவரையிலும் அதிகப்படியான சீட்டுகள் கேட்பாங்க. குறைந்தது ஒரு 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 6ல இருந்து 10 சீட்டுனா அவங்க எதிர்பார்ப்பாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்த் தமிழ்நாடு, வட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பாமகவோட அந்த வாக்கு வங்கி விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கொங்கு மண்டலம் அருகே உள்ள அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் பாமக அங்க கட்டுக்கோப்பாகவும் கட்சி கொஞ்சம் பலமாக இருக்கிற மாதிரி அவங்க கடந்த காலத்துல அதிகமான சீட்டுகள் அங்க கேட்டிருக்கிறாங்க. தேமுதிமுகவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா வாக்கு வங்கி கொஞ்சம் சற்று சரிந்து இருக்கிற ஒரு கட்சியாகும். அதுவும் ஆனால் இப்பொழுது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த காரணத்தினால் அந்த கட்சியின் மீது ஒரு ஒரு சிம்பத்தி வேவ் அது கொஞ்சம் இருக்குது. அப்ப இந்த இரண்டு கட்சிகள் பாமகவும் சரி தேமுதிமுகவும் சரி பாத்தீங்கன்னா திமுக சைடு செல்றதுக்கு வாய்ப்பு இல்லை முன்கூட்டியே. ஏன்னா அந்த கூட்டணியானது ஆல்ரெடி ஒரு மெகா கூட்டணியாக இருக்கிறது, நிறைய கட்சிகள் அதுல இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருந்தது. இந்த சைடு அதிமுகவை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு 8 தேர்தலில் ஒரு மாதிரி தொடர் தோல்வி. அவங்களோட வாக்கு விகிதாச்சாரம் ஒரு தேர்தலும் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்துட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த காலகட்டத்தில் இதை பார்க்கும்போது பாமக கிட்டமும் இருக்கக்கூடிய ஒரு 5 இல்ல 6 விழுக்காடு வாக்குகள், தேமுதிமுகவும் ஒரு 2.5 விழுக்காடு வாக்குகள் இருக்கலாம். ஒருவேளை இந்த வாக்குகள் எல்லாம் சேர்ந்ததுன்னா அதிமுகவுக்கு அந்த வாக்கு விகிதாச்சாரம் சரிந்ததை சரி செய்வதற்கு இது உதவும். இது ஒருவேளை இந்த கூட்டணி வெறும் பேச்சு கூட்டணியாக இருந்து இது பூத் லெவல்ல இது கன்வெர்ட் ஆகல, அதாவது வாக்குகள் ஒன்றிணையில இல்ல வாக்குகள் கூடல அப்படின்னா அதிமுகவுக்கு இதனால ஒரு நட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகவே 40 தொகுதியிலும் நிற்கும் போது இரட்டை சின்னம் அந்த சின்னத்துக்கு உண்டான அந்த முக்கியத்துவம், அந்த வசீகரம் அதிகம். ஆனால் இந்த கூட்டணி எவ்வாறு செல்கிறது என்று பார்க்க வேண்டும். இவர்கள் யாரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த போகிறார்கள்? இவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய போகிறார்களா, இல்ல இவர்கள் அவர்களை ஆதரித்த ஒரு நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள் என்று இரண்டாவது முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கும். ஆகவே இது அதிமுகவுக்கு கூட்டணியே இல்லாமல் செல்வதை விட ஒரு கூட்டணி சேர்த்து செல்வது என்பது இன்றைய சூழ்நிலையில் அதிமுகவுக்கு தேவைப்படுகிற ஒரு விடயம். ஆனால் தேர்தல் நேரத்துல இந்த கூட்டணி எவ்வாறு ஒன்றிணைகிறது, இது எவ்வாறு வாக்கு விகிதாச்சாரம் கூட்டப் போகிறதா இல்ல குறைக்க போகிறதா என்பது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இப்ப பாஜகவுடன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை கூட்டணி அமைப்பதற்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும்பொழுது, இப்ப மற்ற கட்சிகளோட அதிமுக அவங்க எந்த அளவுல ஒரு உறுதிப்பாடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? அவங்களுடைய அந்த கூட்டணி உறுதி செய்வதில் அவங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சார்? அதிமுகவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா பொதுவா கடந்த காலத்திலும் சரி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தாண்டி வேட்பாளர்களை அறிவிப்பதில் முதன்மை கட்சியாக திகழ்வார்கள். மற்ற கட்சிகள் கூட்டணி பற்றி பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் பட்டியல் வந்துடும். அது மாதிரி தேர்தல் வேலையை முன்கூட்டியே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அதிமுக. அதன் அடிப்படையில் அதிமுகவுக்கு கூட்டணியே யாரும் வரல, அதிமுக தனித்து விடப்பட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் ஒரு மாச காலமாக இருந்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இதுவே ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் அவர்களுக்கு. காரணம் என்னன்னா தேமுதிமுகவுக்கும் ஒரு ஆதரவான நிலைப்பாடு பெரிய திமுகவிடம் இருந்து வந்தது போல தெரியவில்லை. இத்தனைக்கும் அரசாங்கம் திரு விஜயகாந்த் அவர்களோட அந்த இறுதி சடங்கை நல்ல ஒரு சீரும் சிறப்புமாகவே அந்த நல்லடக்கம் செய்து கொடுத்தார்கள். அந்த நட்பு ரீதியாக திமுக தலைவர் 2 முறை சென்றார். அதெல்லாம் இருந்த பொழுது என்ன ஒரு பேசு பொருளாக இருந்ததால் மேபி தேமுதிமுகவும் திமுக சேர்த்துக்கொள்ளும், 1-2 சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு பேசு பொருள் இருந்தது. அதே மாதிரி விஜயகாந்த் பிரேமலதா அவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இப்ப மோடி அவர்களை தாக்கி பேசுறதோ இல்ல அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்றதோ இல்ல. அதனால பாஜகவும் பாத்தீங்கன்னா குறிப்பா இப்ப சமீபத்துல பத்மஸ்ரீ விருதும் விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாஜகவுடன் தேமுதிமுக செல்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருந்த மாதிரி ஒரு பேசு பொருள் இருந்தது. கடைசியில பாத்தீங்கன்னா தேமுதிமுக இப்போ அதிமுகவோட பேச்சுவார்த்தை இருக்கு. இது இன்னொன்னு பேச்சுவார்த்தை தான் ஆரம்பம். மேபி சம்டைம்ஸ் சீட்டு எண்ணிக்கை ஒழுங்கா வரலன்னா இதுல இருந்து கூட்டணி கூட பிளவுபடலாம், இல்ல மாறி கூட அணி செல்லலாம். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலும் பாமகவும் தேமுதிமுகவும் சேர்ந்து வருகிறது, அந்த வாக்குகள் கணிசமாக கன்வெர்ட் ஆகுதுன்னா இது அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு இது. அதாவது 8 தேர்தலிலும் தொடர் தோல்வி, தொடர்ந்து வாக்கு விகிதாச்சாரம் சரிந்து இருக்கிறது. ஒருவேளை இது ஏறாதா, இந்த வாக்கு எண்ணிக்கை கூடுச்சுன்னா அவங்களுக்கு 2026ல நல்லா இருக்குன்றதால அதிமுகவை பொறுத்தவரை இந்த கூட்டணி ஏதாவது பண்ணி உருவாக்கணும் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்கன்ற மாதிரி நான் புரிந்து கொள்கிறேன்.
நன்றி சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.